அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 15, 2025, சித்திரை 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். அழகென்று நினைத்து காணும் அத்தனையும் அழகல்ல, உள்ளத்தை தூய்மையாக்கி கொண்டு அகக்கண்களால் காணும் அத்தனையும் பேரழகே. அகத்தின் அழகே பேரழகு. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நேற்றைக்கு நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற அந்த தினத்தை கொண்டாடணும். அப்போது ஒரு விஷயத்தை டைகர் கிளப்பில் மாற்றம் செஞ்சோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது எப்பொழுதுமே என்னுடைய வாழ்த்துலையும் இருக்கும், நான் யார் இடத்தில் பேசுனாலும் இருக்கும். எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்லோகனை நான் சொல்லுவேன். இடைவெளியில் உங்களையும் நான் டைப் படிக்க சொல்லுவேன். அது என்ன அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் நேற்றிலிருந்து ஒரு மாற்றம் அப்படின்னு தலைப்பையே நம்ம அப்படி தான் வச்சுருந்தோம். அதாவது நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படின்னு தான் இனிமேல் நம்ம பிறரை வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆடியோ வந்துச்சு. அந்த ஆடியோவை நம்ம இந்த நாளில் இருந்து மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்தேன் அப்படிங்கிறத சொன்னேன். அந்த ஆடியோவை இப்போ நம்ம ஒளிபரப்ப கேட்க போயிடும். அந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம். இவர் நம்மளுடைய நார்த் மற்றும் சவுத் சோன் டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறார். அதாவது தெற்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டல டைகர் கிளப்போடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து நம்ம இப்போது அந்த ஆடியோ கேட்க போயிடும். அந்த ஆடியோ நிச்சயமாக நீங்களுமே கேட்டிருப்பீங்க. இல்லைனாலும் ஐயாவுடைய குரலும் ஐயாவுடைய தமிழ் பிழை திருத்தமும் நிறைய நேரங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தரை வாழ்த்தும் போது வாழ்க வளமுடன் அப்படி சொல்லி வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்தினால் அது இலக்கண பிழையாக மாறுகிறது. அதனால எப்படி வாழ்த்தணும் அப்படின்னா, வாழ்க வளத்துடன் அப்படி சொல்லி வாழ்த்தணும். வாழ்க வளத்துடன் சொல்லி வாழ்த்தணும். ஏன் வாழ்க வளத்துடன் சொல்லி வாழ்த்தணும் அப்படின்னா, இப்ப குடம் கூட்டல் உடன் குடத்துடன், பணம் கூட்டல் உடன்
பணத்துடன். நயம் கூட்டல் உடன், நயம் கூட்டல் உடன் நயத்துடன். பணமோடு வந்து சொல்ல மாட்டோம், பணத்தோட வந்திருப்பா அப்படிதான் சொல்றோம். இப்ப குடம் கூட்டல் உடன் குடத்துடன், பணம் கூட்டல் உடன் பணத்துடன், நயம் கூட்டல் உடன் நயத்துடன். இந்த நயம் கூட்டல் உடன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இடையில வந்து அத்துங்கிற சாரியை வரும், அத்துங்கிற சாரியை சேர்ந்து வரும். அப்ப நயம் கூட்டல் அத்து கூட்டல் உடன் நயத்துடன் அப்படி வரும். அதே மாதிரிதான் வளம் கூட்டல், வளம் கூட்டல் அத்து கூட்டல் உடன், அத்து கூட்டல் உடன் வளத்துடன், வளத்துடன். சரிங்களா? அப்ப வாழ்க வளமுடன் என்று சொல்வது பிழையானது, இலக்கண பிழையானது. வாழ்க வளத்துடன் என்று சொல்வது சரியானது. அப்ப வாழ்க வளமுடன் என்று சொல்வதை காட்டிலும் வாழ்க வளத்துடன் அப்படி சொன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதையும் தாண்டி மிக சிறப்பாக சொல்வதாக இருந்தால் வாழ்க வளத்துடன் இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த வாழ்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. இந்த வாழ்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று எங்க வரும் அப்படின்னா ஒரு சொல்லினுடைய இறுதியிலே வரும். வாழ்க வாழ்க, செல்க செல்க, உயர்க உயர்க, வருக வருக சொல்றோம்ல, வருக வருக அப்படி சொல்லும் போது இந்த வருகங்கிற சொல்லுக்கு அடுத்து இன்னொரு வருகை வரும் பார்த்தீங்களா. அப்ப இது வந்து அடுக்கி வரக்கூடிய வேங்கோல் வினைமுற்றாக வரக்கூடியது. அப்ப இந்த வருகங்கிறது முற்று பெற்றுச்சு, அதே மாதிரி இங்க வாழ்கங்கிறது முற்று பெற்றுச்சு. முற்று பெற்ற சொல்லுக்கு அடுத்து இங்க வளத்துடன் வருது. அப்படி சொல்வதற்கு பதிலாக இந்த வளத்துடன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வளத்தை தூக்கி முன்னால கொண்டு வந்து வளத்துடன் அப்படின்னு போட்டு இந்த வாழ்க தூக்கி இங்க கொண்டாங்களேன், வாழ்கன்னு போட்டு கொண்டாங்கன்னா இங்க பாருங்களேன், வளத்துடன் வாழ்க முற்று பெற்றுச்சா. அப்ப வாழ்கங்கிறது முற்று பெற்ற சொல்லுக்கு அடுத்து இன்னொரு சொல்லு வருது. அதற்கு பதிலாக இந்த வளத்துடன் சொல்லக்கூடிய சொல்லை முன்னால கொண்டு வந்து வாழ்கன்னு சொல்லி பாருங்களேன், மிகச் சிறப்பாக இருக்கும். அப்ப வாழ்க வளத்துடன் என்று சொல்வதை காட்டிலும் வளத்துடன் வாழ்க என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நன்றி ஐயாவுக்கு. இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அதாவது என்னுடைய குருநாதர்கள், நான் தமிழ் படித்தது, நான் தமிழ் கற்றுக்கொண்டது, அவர்கள் சொன்ன வாக்கியங்கள், என்னுடைய மற்ற குருமார்கள் இவர்கள் எல்லாம் சொன்னதை வைத்து தான் நாம் வந்து இந்த வெற்றி ஸ்லோகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வந்தோம். இப்படி ஒரு விஷயம் மாறுபடும் பொழுது அதை நான் மற்றவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து அவர் சொல்வது மிகச்சரி அப்படிங்கிறது தெரிந்ததுக்கு பிறகு நாம் அதை புத்தாண்டிலிருந்து, தமிழ் புத்தாண்டிலிருந்து நாம் கொண்டாடலாம், கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் இந்த நாளுக்காக காத்திருந்தோம். இப்போது அந்த ஆடியோவில் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாகவே ஐயா சொல்லிட்டார். அதாவது அவர் சொன்னது அப்படிங்கிறது வாழ்க வளமுடன், அது சொல்லவே கூடாது, உடன் அப்படிங்கிறது சொல்லவே கூடாது, அதை வாழ்க வளத்துடன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. அதற்கு எடுத்துக்காட்டாக குடம் கூட்டல் உடன் குடத்துடன், குடமுடன் வா அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல மாட்டோம், குடத்துடன் வா அப்படின்னு தான் சொல்லுவோம். பணம் கூட்டல் உடன் பணம் உடன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், பணத்துடன் அப்படின்னு தான் சொல்லுவோம். பணமுடன் வான்னு நம்ம யாரையாவது சொல்லுவோமா? அப்போது அந்த இடத்துல வார்த்தை அப்படி வராதல்லவா அப்படின்னு. நயம் கூட்டல் உடன் நயத்துடன், அந்த நயம் கூட்டல் அத்து கூட்டல் அத்துங்கிற சாரியை வரும் அப்படிங்கிறத சொன்னார். அத்து கூட்டல் உடன் அப்படிங்கிறது. அப்போது நயத்துடன். அதே போல தான் வளம் அப்படின்னா வளத்துடன் அப்படின்னு சொல்லணும். அப்போது நாம் இது நாள் வரை சொல்லி கொண்டு வந்த வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன் நம்ம சொன்னோம் அல்லவா, அது சரிதான். இருந்தாலும் வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது, இந்த வாழ்க அப்படிங்கிறது இறுதியாக வரணும். அதற்கும் சில எடுத்துக்காட்டுகளை வந்து ஐயா சொல்லியிருந்தார். வாழ்க வாழ்க, வருக வருக, வெல்க வெல்க, உயர்க உயர்க. அப்போது அது வந்து வியங்கோல் வினைமுற்று. அப்போது இந்த வார்த்தையில் வாழ்க நலத்துடன் சொல்வதை விட நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லணும். அது இன்னும் மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ இது நாள் வரை நாம் சொல்லி வந்தது சரியான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அந்த வாழ்கங்கிறது முடிப்பது அப்படிங்கிறது
வேங்கோல் வினைமுற்றாக இருப்பதனால அதை அந்த வார்த்தைக்கு பின்னாடி கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும், அதுதான் ஆகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு ஐயா கற்றுக் கொடுத்தாங்க. உடனே நாம் அதை நேற்றிலிருந்தே பின்பற்றுறோம். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் நேற்றைக்கு உங்கள் எல்லாரையும் அந்த விஷயத்தை டைப் அடிக்க சொன்னேன், டைப் அடிச்சிட்டிங்க. அடுத்து நான் நம்மளுடைய வேறு பல குரூப்புகளில் சில பல சகோதரிகள் தங்களுடைய வாழ்த்து செய்தியை சொல்லும் பொழுது அவர்கள் இதை பயன்படுத்தி இருந்தார்கள். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் உடனே அந்த கற்பூரமாக நீங்கள் பற்றி கொள்வது அப்படிங்கிறது எனக்கு பிடித்திருந்தது. இதனால் வரை நம்ம சொன்னது நானே இப்பொழுது சொல்லும் பொழுதெல்லாம், ஏன்னா நம்ம பல நாட்கள் அதை சொல்லி வந்துட்டோம். இப்போது நான் மாற்றுவது அப்படிங்கிறது சிந்தித்து யோசித்து கவனித்து நான் சொல்கிறேன். அதே தடுமாற்றமும் அதே இந்த மாற்றம் உங்களுக்கும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதை உடனடியாக நீங்கள் பிடிச்சுக்கிட்டு உடனடியாக மாற்றம் செஞ்சீங்க. அப்போது அதற்கான விளக்க ஆடியோவை நம்ம கொடுத்துடுவது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அந்த ஆடியோவை கேட்டோம். ஸோ இது நாள் வரை நம்ம சொல்லி வந்த விஷயம் அப்படிங்கிறது வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் சொல்லுவோம். ஆனால் இனிமே நாம் நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படின்னா நம்ம வாழ்த்த போகிறோம், ஆசீர்வதிக்க போகிறோம். இதை எல்லாருமே பின்பற்றுங்க. நேற்றைக்கு சில பேர் ஆடியோ கேட்டிருக்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ கேட்டாலும் ஏன் இதை மாற்றுறாங்க அப்படின்னு தோன்றுவதற்கு இந்த ஆடியோ உங்களுக்கு இருக்கும். இந்த ஆடியோவை ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம சரியாக, ஏன்னா இதை இன்னொரு சகோதரர் எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் அனுப்பி வச்சுருந்தார். ஆனால் அவர் அனுப்பின ஆடியோலையும் பாதி தான் இருந்தது, பின்பகுதி இல்லை. அப்போது இது நான் இடையில கேட்டுட்டாலும் அதை பிரபஞ்சம் எனக்கு நினைவூட்டும் விதமாக சகோதரர் டைகர் பூபாலன் வழியாக அந்த ஆடியோ நமக்கு சேர்ந்து அந்த ஆடியோவை நம்ம பின்பற்றுகிறோம். அப்போ நேற்றிலிருந்தே நம்ம மாறிட்டோம். நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். இதை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நாம் உச்சரிக்க வார்த்தைகளில் வலிமை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்துருப்போம். கடந்த வாரத்தில் கூட ஒரு கதை கூட சொன்னேன். அந்த வார்த்தை அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை கூட வந்தது. அப்போது நமக்கு அதனுடைய பொருள் தெரிந்து உச்சரிக்கும் பொழுது, அதனுடைய அர்த்தம் தெரிந்து, அதனுடைய இலக்கணம் தெரிந்து நாம் உச்சரிக்கும் பொழுது இன்னும் அது வலிமையாக இருக்கும், இன்னும் அதுக்கு கூடுதல் பலத்தை தரும் அப்படிங்கிறத மட்டும் நாம் இந்த விஷயத்தின் வாயிலாக எடுத்து இந்த நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் இனிமேல் நீங்கள் எங்கே பயன்படுத்தினாலும் நலத்துடன் வாழ்க. நலமுடன்கிறது தப்பு, வளமுடன்கிறது தப்பு. இன்றைக்கும் சில பல சகோதரிகள் வாழ்க வளமுடன் போடுறீங்க, வாழ்க நலமுடன் போடுறீங்க. இந்த வாழ்க வளமுடன்கிறது வேதாத்திர மகரிஷி அவங்களுடைய ஸ்லோகனாக பயன்படுத்துகிறாங்க. அங்கே நம்ம குறை சொல்லலை. ஆனால் நாம் இங்கே டைகர் கிளப்புக்குன்னு ஒரு ஸ்லோகன் வச்சுருக்கிறோம். அப்போ அதை நம்ம சொல்லும் பொழுது நாம் வளத்துடன் நலத்துடன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுலேயும் முதல்ல ஹெல்த்து நம்ம சொல்லுவோம். நலத்துடன் வாழ்க, அதன் பிறகு வெல்த்து. வளத்துடன் வாழ்க, முதல்ல நலம் அப்புறம் வளம், முதல்ல ஹெல்த் அதுக்கப்புறம் வெல்த். இதையும் நினைவில் கொண்டு சகோதர சகோதரிகள் இனி வரும் காலங்களில் இப்படியே பிறரை வாழ்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள். உங்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் என்றென்றும் உண்டு. என்னுடைய வாழ்த்தான நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிறத சொல்லி இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் நார்த் மற்றும் சவுத் சோன் டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நேற்றைக்கு நம்ம தினம் ஒரு கனி அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை நம்ம தொடங்கணும் அல்லவா? அதில் நான் உங்களோட ஒரு வெற்றி செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது என்ன வெற்றி செய்தி அப்படின்னா, அந்த திட்டத்தில் எத்தனை பேர் உறுப்பினர்களாக இணைந்தார்களோ அத்தனை பேரும் நேற்றைக்கு முதல் முறையாக அத்தனை பேரும் தன்னுடைய புகைப்படத்தை பழத்தோடு புகைப்படத்தை அனுப்பியிருந்தாங்க. ஸோ முதல் வெற்றி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அல்லவா? அந்த முதல் வெற்றி நேற்றே கிட்டியது. யாரெல்லாம் உறுப்பினரோ யாரெல்லாம் இணைந்து கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய தினம் ஒரு கனி திட்டத்தில் அந்த பழத்தை பதிவிட்டாங்க.
அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதுலேயும் குறிப்பிட்டு நான் வந்து ஒரு பழத்தின் புகைப்படத்தை காட்டி, இந்த புகைப்படம் எனக்கு பிடித்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்து செய்தி சொல்லியிருந்தேன். ஸோ இது போல் நான் வந்து நித்தம் வந்து நானும் கவனிக்கிறேங்கிறத நீங்கள் கவனிப்பீங்கிறதுக்காகத்தான் அந்த செய்தி. அதை நித்தம் நானும் முயற்சிக்கிறேன், எது சிறந்த புகைப்படமாக இருக்கிறது அப்படின்னு. நீங்கள் என்னலாம் என்ன நம்ம வாழைப்பழம் போட்டுட்டதுனால, நம்ம நாவல் பழம் போட்டுட்டதுனால அவங்க வந்து சிறந்த பழம்னு தேர்வு செய்யலையா? நான் அப்படி அந்த கணக்கில் நான் பார்க்க மாட்டேன். எல்லா கனிகளுமே நமக்கு சிறந்த கனிகள் தான். ஸோ அதனால் நான் இப்போ நீங்கள் நேற்றைக்கே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, நான் வந்து கொய்யா தான் போட்டிருந்தேன். ஸோ கொய்யா வந்து ஒரு சிறந்த கனி. ஆனால் அது விலை மலிவாக மற்ற பழங்களோடு ஒப்பிடும் பொழுது விலை மலிவாக கிடைக்கிறதுங்கிறதுக்காக அதனுடைய பழத்தை, அதனுடைய சத்தை, அதனுடைய ஆற்றலை நம்ம வந்து குறைவாக மதிப்பிட முடியாது. ஸோ நானுமே நிறைய கனிகள் நேற்றைக்கு உண்டிருந்தாலும் எனக்கு என்னமோ கொய்யாவை தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த புகைப்படத்தில் நீங்கள் நிறைய சகோதரிகள் நேற்றைக்கே நான் வந்து எதை சிறந்ததுன்னு தேர்வு செய்கிறதுல கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா ஒரு சில சகோதரிகள்லாம் ரொம்ப அழகாக அந்த பழத்தை வந்து அறிந்து அதை வந்து அடுக்கி அதை வந்து தட்டில் பரப்பி ரொம்ப அழகாக வந்து பதிவிட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ தானே தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நானாகவே அந்த ஒரு ஃபோட்டோவை நான் தேர்வு செய்திருந்தேன். வரும் நாட்களில் நீங்கள், ஏன்னா நீங்கள் அதை வந்து எவ்வளவு ரசிக்கிறீங்களோ அந்த கனியை, நீங்கள் அந்த உணவை சமைத்தல் அப்படிங்கிறது விஷயம் இருக்கிறது அல்லவா, அதை வந்து மெருகேற்றுதல் அப்படிங்கிற மாதிரி, அதை அழகுபடுத்துதல் அந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஆற்றலை அள்ளித்தரும். ஸோ நீங்கள் கடமைக்குன்னு ஒரு பழத்தை புகைப்படம் எடுப்பதற்கும், அதே பழத்தை நீங்கள் அதை வந்து ஒரு ரசனை முறையோடு அதை வந்து நீங்கள் புகைப்படம் எடுத்து அனுப்பும் பொழுது அது உங்களுக்கு ஆற்றலை அள்ளித்தரும். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அந்த புகைப்படத்தை நேற்றைக்கு தேர்வு செய்தேன். இதுபோல் நித்தம் நான் செய்வேன். நான் ஏற்கனவே சொன்னேன், வருடம் முழுவதும் இதை கவனிக்க போயிடும். இதில் நமக்கு விருதுகள் எல்லாம் கூட கிடைக்க போகிறது. ஏன்னா உற்சாகம் ஊட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கும் தேவைப்படுகிறது. எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்குமே அந்த உற்சாகம் ஊட்டுதல், பாராட்டுதல், வாழ்த்துதல் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அந்த வகையில் இவ்வளவு மெனக்கடலோடு எல்லாருமே, நான் வந்து அப்படி தான் சொல்லுவேன். அது வந்து சின்ன விஷயம்னு உங்களை சொல்லும் பொழுது, உங்களை வந்து நான் வந்து உள் நுழைக்கும் பொழுது சொல்லுவேன். ஆனால் நான் எப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழித்து உங்களுக்காக ஆடியோ கொடுக்குறேனோ, அதுபோல் நீங்கள் அங்கே 2 நிமிடம் ஒதுக்கினால் மட்டும்தானே முடியும். அப்போ அது ஒரு மெனக்கடல் தான். அந்த மெனக்கடலுக்கான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சொல்லி, எல்லாருமே விதவிதமாக நான் எதை தேர்வு செய்வது அப்படிங்கிறது தான் இருந்தது. ஆனால் நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் வெல்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு, யார் அதிகபட்ச வெற்றியை பதிவு செய்கிறார்கள் அப்படிங்கிறதும், யாரெல்லாம் தொடர்ந்து சரியான நேரத்தில் பதிவிடுகிறார்கள் அப்படிங்கிறதும், யாரெல்லாம் விடுமுறையே எடுக்காமல் பண்ணுகிறார்கள் அப்படின்லாம் நம்ம கணக்கெடுப்பு செய்ய போகிறோம். அந்த கணக்கெடுப்பின் வாயிலாக அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீர் பருகி முடிச்சுட்டு நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். நீர் பருகுதலுக்கு வந்து நிச்சயமாக கூடுதல் நேரம் தேவைப்படும். ஆனால் நீர் பருகுதலை பற்றி நான் பேச அந்த இடத்துல இடைவேளை அப்படிங்கிறது ரொம்ப வேலை அதிகமாகி விடுகிறது. ஸோ இடை அப்படிங்கிறது அதிகமாகி விடுகிறது. ஸோ அதனால் ஒரு சில நாட்களில் நான் உடனே கடந்துடுவேன். ஆனால் நீங்கள் பதட்டப்படாமல் நீரை பருகிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்து கமெண்ட் பதிவிடலாம். முதல் கமெண்ட், டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் உற்சாகத்தோடு ஒரு பதிலை அளியுங்கள். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், தினசரி நடவடிக்கை அறிக்கையை நேற்றைக்கு நீங்கள்
சமர்ப்பித்து விட்டீர்களா, அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, நேற்றைக்கு நான் உங்களை இலக்கை எழுதுங்கள், எழுதி பயணியுங்கள் அப்படிங்கிறத சொன்னேன். நிச்சயமாக எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது நீங்கள் எழுதிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், எழுதலைனாலும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் மாற்றம் செய்வீர்கள். உங்களை நீங்கள் நிச்சயமாக இன்றிலிருந்தாவது செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இலக்கை எழுதுங்கள்னு நான் சொன்னதை நீங்கள் செய்து விட்டீர்களா, இல்லை செய்யவில்லையா? செய்யலைன்னா இன்னையிலிருந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள், உண்மையை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்பார்கள் அப்படிங்கிறத சொல்லி இலக்கை எழுதிவிட்டீர்களா? எழுதலைன்னா ஒன்றும் தவறில்லை, இன்றிலிருந்து எழுதுகிறேன், இன்னைக்கு எழுதுகிறேன் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுங்க. இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன், நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க. இதை நீங்கள் ஒரு முறை எழுதி இருமுறை படித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் மூன்றாவதாக நீங்கள் எழுத வேண்டியது. அப்போ 3 விடைகள் விட்டது. ஒன்று, தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டேன், உற்சாகத்தோடு சமர்ப்பித்தேன், மகிழ்ச்சியோடு சமர்ப்பித்தேன். எப்படி நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு அது உங்களுடைய விஷயத்துக்களே விட்டுறேன். இரண்டாவதாக, நம்மளுடைய இலக்கை நிர்ணயித்து விட்டீர்களா, எழுதி விட்டீர்களா அப்படிங்கிறது கேள்வி. நேற்றைக்கு எழுதினேன், இல்லை இன்னைக்கு நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறத தாராளமாக என்னிடத்தில் சொல்லுங்கள். மூன்றாவதாக, நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் அப்படிங்கிறது நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிறத சொல்லி நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யணும். அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இன்னைக்கு ஒரு கதை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம். இவங்க சிவகங்கை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம் சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து இப்பொழுது நாம் சகோதரி டைகர் கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். ஒரு சிறிய மலை கிராமத்தில் ராஜா அப்படின்ற ஓவியர் வாழ்ந்து வந்தார். ஒரு அற்புதமான ஓவியத்தை வரையணும் அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய கனவு. ஒவ்வொரு நாள் காலைல எழுந்திருப்பாரு, இன்னைக்கு ஒரு மகத்தான ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் அவர் என்ன நினைச்சாரோ, அவர் எதில் வரையணும்னு முடிவு பண்ணாரோ அந்த பேப்பர் ரொம்ப வெறுமையாக இருக்கும். அவர்கிட்ட படம் வரையறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கு. ரொம்ப சிறந்த ப்ரஷ் வச்சிருக்காரு, பிரகாசமான வண்ணங்கள் வச்சிருக்காரு, அதுக்கு தேவையான அழகான பேப்பரும் வச்சிருக்காரு. பெரிய பெரிய ஆளுங்கள்கிட்ட கத்துக்கிட்ட திறமையும் அவர்கிட்ட இருக்கு. இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தாலும் அவர் மனசுல தேவையில்லாத யோசனைகள் சுத்திக்கிட்டே இருந்தது. அதனால ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுத்துக்கிட்டே இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நல்லா வெயில் அடிக்கிற காலத்துல எடிஞ்சு வரையலான்னு முடிவு பண்ணுவாரு. இன்னைக்கு வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி வரைய மாட்டாரு. நல்லா வெயில் இருக்கிற காலத்துல என்ன இன்னைக்கு ஓவர் வெளிச்சமா இருக்கு, இன்னைக்கு வரைய வேணாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவாரு. நல்லா மழை வர்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல என்ன இன்னைக்கு மனசே சரியில்லை அப்படின்னு முணுமுணுப்பாரு. ரொம்ப அமைதியா இருக்கிற காலத்துல நான் இன்னும் பயங்கரமா தயாராகணும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுவாரு. இப்படியே நினைச்சு சாயங்காலம் வரும்போது நான் ரொம்ப சோர்வா இருக்கேன்ப்பா
அப்படின்னு பெருமூச்சு விட்டு அந்த வேலையை தள்ளி போட்டுருவாரு. இப்படியே நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்களாச்சு. அவருடைய கனவு ஓவியத்தை அவரால் வரையவே முடியல. அவருடைய கிராமத்தில் ஒரு அழகான நதிக்கரை இருக்கு. அங்கே போய் நின்று நதியை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு வயதான பெண்மணி வந்தாங்க. கவலையா இருக்க அவருடைய முகத்தை பார்த்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. உடனே ராஜா விரக்தியை வெளிப்படுத்தினாரு. எனக்கு ஒரு கனவு இருக்கு, நல்ல பிரம்மாண்டமான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஓவியத்தை வரையணும், அதுக்காக நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன், சரியான நேரத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு. அதை கேட்ட அந்த வயதான பெண்மணி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதோ அந்த நதி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது பாருப்பா அப்படின்னாங்க. அவனும் நதியை பார்த்தான். ஆமா, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். இல்லப்பா, நல்லா கவனமா பாரு, அந்த நதியில நடுவுல சில தண்ணி மட்டும் வேகமா ஓடுது, சில தண்ணி ஓரத்துல அப்படியே நிக்குது, சில இடத்துல பார்த்தனா ஒரு சுழல் இருக்கும், ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப புரியுதா அப்படின்னு சொல்ல அந்த ராஜா பார்க்க ஆமா புரியுது அப்படின்னு சொல்ல அதுக்கான காரணத்தை அந்த வயதான பெண்மணி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீ சொல்றத வச்சு பார்த்தா உன் வாழ்க்கையும் இந்த நதி மாதிரி தான்ப்பா. உன் கனவு, உன் திறமை, உன் நேரம் எல்லாமே அதுல இருக்கிற தண்ணி மாதிரி. இப்ப நீ சுழல்ல சிக்கன தண்ணி மாதிரி இருக்க. அதனாலதான் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்க, உன்னால முன்னேற முடியல. நீ பயங்கரமா தயார்படுத்துற, திட்டமிடுற, காத்துக்கிட்டு இருக்க, ஆனா ஒரே இடத்துல தான் இருக்க. இப்படி சொல்லிட்டு ஒரு இலைய பறிச்சு நதி மேல போட்டாங்க. இப்ப பாரு அந்த இலைய. அந்த இலை சரியான சூழ்நிலைக்காக காத்துக்கிட்டு இருக்கல. அது போற வழியில பாறையை சந்திக்கலாம், அங்க இருக்கிற சுழலை எதிர்கொள்ளலாம், ஆனா அது முன்னேறிக்கிட்டே இருக்கு. இதுதான் அந்த நதியோட ரகசியம். சரியான பாதைக்காக அந்த இலை எப்படி காத்துக்கிட்டு இருக்கலையோ, எப்படி பாஞ்சு பாஞ்சு முன்னேறி தனக்கான பாதையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரி தான் நீயும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நதியை பத்தி 4 உண்மை அவங்க சொன்னாங்க. முதல் உண்மை, நதி பாயும் போது நான் பாய தயாரா இருக்கனா அப்படின்னு கேட்கறது கிடையாது, அது அப்படியே பாஞ்சு போகுது. அந்த மாதிரி தான் நீனும் ஒரு பெரிய ஓவியம் வரைய போறான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காத, செயல்பட ஆரம்பி, அதுவே வளரும். 2வது உண்மை, அந்த நதி எல்லா நேரமும் பாஞ்சு முன்னேறிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கல. சில நேரம் வேகமா பாயுது, சில இடத்துல வேகமா போகுது, சில இடத்துல மெதுவா போகுது, சில இடத்துல ரொம்ப கரடு முரடா, சில இடத்துல மென்மையா. இப்படி அதனுடைய வேகம் ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஆனா அவருடைய இலக்கு கடைசியா கடலை போய் அடையிறது தான். அந்த மாதிரி தான் முன்னேற்றம் அப்படின்றது முழுமையா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதை எந்த அளவுக்கு நீ செயல்படுத்துற, எந்த அளவுக்கு உன் வேகம் இருக்கு அப்படின்றது பொறுத்து தான் இருக்கு. 3வது உண்மை, நதியானது தன்னுடைய பயணத்தை சின்ன நீரோடையிலிருந்து ஆரம்பிக்குது. நான் வரும்போதே அடிச்சுக்கிட்டு பெருசா தான் வருவேன்னு அது காத்துக்கிட்டு இருக்கல, வலிமையா மாறுற வரைக்கும் அது காத்துக்கிட்டு இருக்கல. சின்னதா ஆரம்பிக்குது, இப்போ இங்க வந்து நிக்குது. அந்த மாதிரி தான் நீ உன் செயலை ரொம்ப சின்னதா ஃபர்ஸ்ட் ஆரம்பி, அப்புறம் அதுவே போய் பெருசா முடியும் அப்படின்னாங்க. 4வது உண்மையை சொல்லி முடிச்சாங்க. ஒரு திசையில மட்டும்தான் பாயுது, ஆனா முன்னோக்கி பாயுது. மேல் நீரோட்டத்துல அது செஞ்ச தவறை பத்தி அது கவலைப்படுறது கிடையாது. அது வெறுமனே தன் பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. அதுக்கு வழியில பல கல் வரும், பாறை வரும், அது எதுக்குமே அது பயப்படலை. அதுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு தன் பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. அந்த நதி மாதிரி தான் உன் வாழ்க்கை, அந்த தண்ணி மாதிரி தான் உன்னுடைய ஓவியம். இதை ஞாபகம் வச்சு போய் படத்தை வர அப்படின்னு சொல்ல அவன் நேரா அவன் இடத்துக்கு வந்தான். பேப்பரை வச்சான், பிரஷை எடுத்தான். அவன் கை நடுங்குச்சு. வெளிச்சம் சரியா இல்லை, அவன் மனநல சிறப்பா இல்லை, அவன் முழுமையா தயாரா இல்லை. ஆனா அவன் நதியை ஞாபகம் வச்சுக்கிட்டான். எப்படி அந்த நதியானது சூழ்நிலையை பொருட்படுத்தாம வேகமா போகுதோ, முன்னேறி போகுதோ, அந்த மாதிரி நாமளும் பண்ணணும்னு முடிவெடுத்தான். ஓவியம் வரைய ஆரம்பிச்சான். ஒரு சில பிரஷ் ரொம்ப பொறுமையா போச்சு, ஒரு சில பிரஷ் ரொம்ப வீக்கா இருந்தது. ஆனா அவன் விடல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஊக்கம், அவனுக்குள்ள இருக்கிற அந்த தாகம், அந்த பிரஷோட போக்கிலேயே கொண்டு போய் ஒரு ஓவியத்தை வரைஞ்சான். இவனுடைய எண்ணமும் அவன் கையும் ஒன்னா வேலை செஞ்சு அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு ஓவியத்தை வரைஞ்சான். இப்படியே தினமும் பல ஓவியங்களை வரைஞ்சுக்கிட்டே இருந்தான். நேத்து வரைஞ்ச ஓவியத்தை விட இன்னைக்கு வரைஞ்ச ஓவியம் ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்படி ஒவ்வொரு ஓவியமா அவன் வரைஞ்சு கடைசியா அவன் நினைச்ச மாதிரி ஒரு முழுமையான ஒரு சிறப்பான ஓவியத்தை அவன் வரைஞ்சு முடிச்சான். பல வருடங்கள் கழிச்சு பல ஓவியர்கள் அவன் இடத்துக்கு வந்தாங்க. அவன் வரைஞ்ச ஓவியத்தை எல்லாத்தையும் பார்த்தாங்க. அந்த ஒவ்வொரு ஓவியத்திலையும் பல நுணுக்கத்தை அவங்க பார்த்தாங்க. பார்க்குற அவங்களுக்கு அந்த ஓவியத்துல ஒரு மிகப்பெரிய தத்துவம் புதைஞ்சு இருக்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த கதை சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நதி மாதிரி தான் நம்மளுடைய நேரமும். அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படியெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்காம
வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க அந்த நதியை, அந்த நேரத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் அது நிற்க போகிறதே கிடையாது. நீங்கள் ஒரு நேரத்தில் நிற்கிறீங்க, என்ன பண்ணலான்ற விஷயத்தை நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா காத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் கனவை நோக்கி நீங்கள் பாயணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காம ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். நேரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. யார் அந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்த விரும்புகிறாங்களோ அது அவங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். நன்றி சகோதரி டைகர். கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம் சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இந்த கதை நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். இந்த கதைக்கான விளக்கத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். காரணம், என்னுடைய தொண்டை அப்படிங்கிறது சற்று வலி. நீங்கள் என்னுடைய குரலை நீங்கள் 2-3 நாட்களாகவே கவனிச்சுக்கிட்டே தான் வந்திருப்பீங்க. வலி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து இன்னொரு ஆடியோவை கேட்டலாம். இதற்கான விளக்கங்களை நான் நாளைக்கு தரேன். இப்போது நம்ம இன்னொரு ஆடியோவை கேட்க போகிறோம். இந்த இன்னொரு ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினர் இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து அம்மா அனுப்பி வைத்த அந்த தன்னம்பிக்கை பேச்சை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். கருப்பர் இனத்தைச் சேர்ந்த ஒரு நபர், கருப்பர் இனத்திற்கு பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலம் அது. ஒரு ஏப்ரஹாம் லிங்கன் வரதுக்கு முன்னால காலம், கல்வி கிடைக்காத காலம், படிப்பு கிடைக்குமான்னு குழந்தைங்க தேடிட்டு இருக்கிற காலம். ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கருப்பர் இனத்தை சேர்ந்த குழந்தைங்களுக்கு கல்வி இல்லாத காலம். தொழிற்சாலையில வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது 4 பேர் பேசுறது இந்த குழந்தை கேட்குது. என்ன கேட்குது? பக்கத்துல ஊர் இருக்கு, கருப்பர் இனத்திற்காக பள்ளிக்கூடம் இருக்கு, அங்க போனா மத்தியானம் வேலையும் செய்யலாம், காலையில படிக்கலாமா. 8-10 வயசு கூட ஆகல. சந்தோஷம் தாங்க முடியல. தகப்பன் கிடையாது அந்த பையனுக்கு. ஓடி போய் அம்மா கிட்ட கேட்கிறான். அம்மா நோய்வாய்ப்பட்ட அம்மா, எப்பவுமே இருமிட்டு இருக்கிற அம்மா, எங்கேயோ உடைச்சு கொண்டு வர அம்மா. அம்மா சொல்றாங்க, உனக்கு ஆசையா இருந்தா போடா. குழந்தைக்கு நல்லா தெரியும் படிப்பு ஒரு பக்கம் இழுக்குது, எங்கேயாவது போய், அதுவும் அடுத்த ஊர்ல இருக்கு, இட்ஸ் இன் தி நெக்ஸ்ட் ஸ்டேட். கண்டிப்பாக போயிட்டு வரும்போது அம்மாவை பார்க்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் ஒரு சொட்டு துணி எடுத்து கையில வச்சுட்டு குழந்தை போறான். அவ்வளோ தூரம் நடந்து போறான். யாராவது வண்டியில் ஏற்றினாங்கன்னா வண்டியில் ஏறிக்கிறான், இறக்கி விட்டாங்கன்னா இறக்குறான். சாப்பாடு கிடையாது, துணிமணி சரியா கிடையாது. 4 நாள் 5 நாள் நடந்து உடம்பு பூரா புழுதி. அப்படியே போய் ஒரு ரோட்டோரத்தில் தூங்கி போயிடுறான். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா அது பெரிய ஒரு போர்ட், அது இட்ஸ் அ ஹார்பர். அப்பதான் ஏதோ ஒரு ஷிப் வந்திருக்கு, டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். குழந்தைக்கா முதுகும் வயிறும் ஒட்டுது. உனக்கு என்னைக்காவது அப்படி ஒரு அனுபவம் உண்டா? சாப்பாடு இல்லாத அனுபவம் உண்டா? பசி என்னைக்காவது அனுபவிச்சிருக்கியா? பசி அனுபவிக்காதவங்களுக்கு உணவினுடைய ருசி எப்படி தெரியும்? நான் கேட்குற கேள்வி உனக்கு புரியுதா? ஒருவேளை பசிச்சாதானே அந்த ஒத்தொத்த மணியினுடைய வேல்யூவும் உனக்கு தெரியும். உனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாலேயே சோறு கொடுத்து பசியினுடைய அழகு கூட தெரியாமல நீ வளர்ந்துட்டு இருக்க. இந்த குட்டி பையனுக்கு முதுகும் வயிறும் ஒட்டி போச்சு. அப்படியே பிடிச்சிட்டு எழுந்திருக்கிறான். பார்த்தா அங்கே அப்படியே எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷிப் கேப்டன் கிட்ட போய் நிற்கிறான். ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் ஒர்க். கேப்டன் மேலும் கீழும் பார்க்குறாரு. எலும்பு மாதிரி இத்தினோண்டு ஒன்று, உனக்கு என்ன வேலை பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் கண்ணில் தெரியும். அவ்வளோ தீவிரமாக இருக்கு கண்ணு, நெருப்பு மாதிரி இருக்கு 2 கண்ணும். கண்ணை பார்த்தா நம்பிக்கை வருது அவருக்கு. ஓகே, டூ வாட் எவர் யூ கேன். பையன் ஏதோ மூட்டை ஏற்றி இறக்கி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் காசு கிடைக்குது. He takes that money and gets his breakfast. பிற்காலத்தில் பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக்கில் அவர் சொல்றாரு, I have eaten so many delicious food at many places, but that food which I got out of my own earnings was the most delicious one. என் உழைப்பினால் எனக்கு கிடைத்த உணவு இருக்குல்ல. சரி, அப்புறம் நேர பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு. கருப்பர் இனத்தை சேர்ந்த குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம். வரிசையா குழந்தைங்க நிற்குது. எல்லாம் கொஞ்சம் பணம் உள்ள செல்வம் வாய்ந்த அந்த கருப்பரினம். படிய தலையை வாரி இருக்கு, சட்டை நீட்டா போட்டிருக்கு, கோட்லாம் நீட்டா போட்டிருக்கு. அப்பா பக்கத்துல நிற்கிறாரு, அம்மா பக்கத்துல நிற்கிறாரு. இப்படி நின்றுட்டு இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல அட்மிஷன். நம்ம கதாநாயகன் அப்பாவும் கூட இல்லை, அம்மாவும் கூட இல்லை, சட்டையெல்லாம் அழுக்கு, தலையெல்லாம் புழுதி, ஒரு துணி மட்டும் கையில வச்சுட்டு இப்படியே நின்றுட்டு இருக்கு.
எல்லாரும் போக போக கடைசியா வந்து ஹெச்எம் ரூம் கிட்ட நின்னோடனே ஹெச்எம் இப்படியே பாக்குறாங்க. ரொம்ப கியூரியஸான ஏதோ ஒரு வினோதமான ஜீவன் மாதிரி பாக்குறாங்க. பார்த்துட்டு அண்ட் நம்மளுடைய கதாநாயகன் சொல்றான், ஐ வாண்ட் அட்மிஷன். சிரிச்சுட்டே அவங்க சொல்றாங்க, ஓகே கோ கிளீன் தட் ரூம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்க ரூமை காமிக்கிறாங்க. இட்ஸ் a ரெசிடேஷன் ரூம். மனப்பாடம் பண்றதெல்லாம் வந்து சொல்றதுக்கான அறை. குழந்தை போறான், இந்த துணி எடுத்து வச்சுட்டு கூட்டுறதுக்கான தொடப்பம், துடைக்கிறதுக்கான மாப், தண்ணி, பக்கெட், என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரான். உன்னுடைய நர்சரி ரைம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜாக் அண்ட் ஜில் went up the hill to fetch a pail of water. To bring is different from to fetch. Bring அப்படின்னா எங்க இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு பொருளை கொண்டு வந்தா you bring it. தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா fetching. ரைட்? போய் தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ரூமை துடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு தடவை, ரெண்டாவது தடவை, 3 தடவை துடைக்கிறாரு. ஒரு தடவை துடைக்கிறது அழுக்கு போகிறதுக்காக துடைக்கிறது, ரெண்டாவது தடவை துடைக்கிறது ஆசிரியர் வந்து பார்க்கும்போது சுத்தமா இருக்கணும்னு, மூணாவது துடைக்கிறது நான் தொடச்சா எப்படி துடைப்பேன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக. துடைக்கும் போது எங்கெல்லாம் நீங்களும் நானும் பார்க்க மாட்டோமோ இது அடியில எல்லாம் துடைக்கிறாரு. அங்க யாரும் பார்க்க போறது இல்லை, ஆனாலும் அழுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் தானே. என்ன டெஸ்ட் பண்றதுக்கு என்ன வேணும், நான் தானே என்ன டெஸ்ட் பண்ணணும். அவ்வளோ அழகா தொடச்சு பொருட்களை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நிற்கிறாரு. ஹெச்எம் கேட்குறாங்க, he says it's done ma'am, you can come and see. அவங்க மேரின்னு பேரு. கையில் அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை இடுப்புலேருந்து அப்படியே அந்த ஃப்ராக் அடியிலேருந்து எடுத்துட்டே she just smiles and comes. ரூமுக்கு வராங்க. ரூம் பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியுது. சிரிச்சுட்டே அந்த கர்ச்சீஃப் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய டெஸ்க்கு கடியில் இப்படியே she runs the hand kerchief. எடுத்து பார்த்தா ஒன்றும் ஒரு துளி டஸ்ட் இல்லை, அப்படியே வெள்ளையா இருக்கு. குழந்தை ஒன்றும் சொல்லலை, பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். she smiles and says you are admitted. அவர் பின்னால தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்றாரு, I have taken up so many entrance examinations in my life, but the toughest one was given by that headmistress asking me to clean that room. அந்த ரூமை சுத்தம் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அதை விட கடினமான நுழைவு தேர்வை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம். And later on Booker T. Washington is admitted in the school. அந்த பள்ளிக்கூடத்தில் காலை பொழுது முழுவதும் படிக்க உட்காருவாரு, மதிய பொழுது முழுவதும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை வகுப்புகளையும் சுத்தம் செய்யணும். புக்கர் டி வாஷிங்டன் சுத்தம் பண்ணியிருக்கான்னா அதுக்கு மேல சுத்தம் பண்ண ஒண்ணு கிடையாது. He becomes the Minister of Education later on. அவருடைய புத்தகத்தில் அவர் மறுபடியும் சொல்றாரு, பெரிய நபர்களை பத்தி குழந்தைங்க கிட்ட பேசாதீங்க, ஒரு நாளாவது பெரிய நபர்களோடு குழந்தைங்களை வாழ விடுங்க. அது உங்க தாத்தாவாக இருக்கலாம், கொள்ளு தாத்தாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், உங்க வீதியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதராக இருக்கலாம். அந்த நபரோட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய நபர்களாக இருப்பது எப்படி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய புத்தகங்களை படிக்கிறதுனால மேலே வரமாட்டோம். அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் கூட ஒரே ஒரு நாள் செலவழிச்சிருந்தீங்கன்னு வைங்க, அவருடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் திஸ் இஸ் டன் பை டாக்டர் ஏபிஜே, திஸ் இஸ் டன் பை டாக்டர் ஏபிஜே முத்திரை குத்திட்டே இருப்பார். அப்போ அது டேபிளை துடைக்கிறதாக இருந்தாலும், பேசுறதாக இருந்தாலும், குழந்தைங்க கிட்ட எதுவாக இருந்தாலும் அவர் செஞ்ச மாதிரி இருக்கும். அதைத்தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். நாளைக்கு நீ பெரிய மருத்துவராக வருவேன், அவ்வளவு நல்ல மருத்துவராக இருப்பேன், அவ்வளவு கருணையுள்ள ஆளா இருப்பேன். நீ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்துட்டு போகக்கூடிய பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எவ்வளவு நல்ல மனிதர், உங்க அப்பா அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்கணும், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்கணும் அப்படின்னு எங்கேயோ உலகத்தின் ஒரு மூலையில ஒன்னை யாராவது வாழ்த்தும் போது இங்க ஆசிரியருக்கு பொறையேறணும். ஏன்னா ஒன்னை உருவாக்கி உலகத்தின் கோடிக்கு அவங்க அனுப்பும் போது மனிதர்களை உருவாக்கி அந்த மனிதர்கள் மருத்துவர்களாகவும், மனிதர்கள் அரசியல்வாதிகளாகவும், மனிதர்கள் விஞ்ஞானிகளாகவும், மனிதர்கள் ஓவியர்களாகவும், மனிதர்கள் நடன கலைஞர்களாகவும், மனிதர்கள் இசை வல்லுநர்களாகவும் மாறும் பொழுது உலகம் மிக அழகாக இருக்கும். அப்போ உங்க பள்ளிக்கூடம் உங்ககிட்ட என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க? உங்களை மனிதர்களாக முதல்ல மாத்துறாங்க. அதற்கப்புறம் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு இது. பள்ளிக்கூடம் கிடைக்குமா? போன காலம் யானை கட்டி இழுத்தா வருமா? நான் பேச தொடங்கின நேரத்தை இப்போ எல்லாரும் சேர்ந்து யானை கட்டி இழுக்கிறோம். நேரம் திரும்பி வரும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா வராது. அப்போ வராத எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். இத்தனை குழந்தைங்களும் உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. இப்போ வீட்டுக்கு போன உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய பெரிய விஷயம், எனக்கு கிடைக்க முடியாத ஒரு கல்வியை கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் கொடுத்துருக்கீங்க, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, அடுத்த வேளை எனக்கு உணவு இருக்கு,
கூரை இருக்கு, காலில் போடுற செருப்பு இருக்கு, அணிந்து கொள்ள ஆடை இருக்கு, பாடம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் இருக்காங்க. என்னை விட செல்வந்தன் உலகத்துல யார் இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய செல்வந்தன் நான். இதை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. திருப்பி நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுற மாதிரி ஒன்ன உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன்னு இன்றைக்கு மாலை போய் ஒரு சத்தியம் பண்ணு. இன்னைக்கு மாலை அப்பா அம்மாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடு. என்ன நீங்க மூலதனமா வச்சிருக்கீங்க இல்லையா? ஐ எம் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர், ஐ எம் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொல்ற வார்த்தை உனக்கு புரியுதா? ஐ எம் அன் இன்வெஸ்ட்மெண்ட், ஐ எம் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர். அம்மா நான் உங்க செலவில்லம்மா, உங்களுடைய மூலதனம். நன்றி அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.